என்னோடய பேத்தி உபன்யாசம் பண்ணுவாள். அது முடிஞ்ச உடனே நான் சரித்திரம் சொல்கிறேன். குழந்தை வந்து துருவ சரித்திரம் சொல்லுவாள். இப்போ இந்த ஜெகத்கல்யாண் பிரவச்சன பாடசாலைக்கு முதல் சிஷ்ய இவ தான். கொஞ்ச நேரம் இல்லடா. சரி சரி சரி. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द अतः कीर्तये वंशं पुण्यकीर्तेः कुरुद्वः स्वायम्भुवस्यापि मनोः हरेरंशां च जन्मनः. ஸ்ரீயப்பட்டியான பகவான் நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவுடைய புள்ள ஸ்வாயம்புவமனு, ஸ்வாயம்புவமனுடைய புள்ள உத்தானபாதன், உத்தானபாரனுக்கு 2 பத்னி. ஒரு பத்னி பேர் சுருச்சி, மற்றொரு பத்னி பேர் சுனிதி. ஒரு நாள் சுனிதிக்கு துருவன்னு ஒரு புள்ள, சுனிதிக்கு உத்தமன்னு ஒரு புள்ள. ஒரு நாள் துருவசுவாமி தன் அப்பா மடி ஏறணும்னு ஆசைப்பட்டார். அந்த சமயத்தில் தம்பி உத்தமன் தன் அப்பா மடியில் உட்காந்துருக்கிறத பார்த்தார். தானும் ஏறணும்னு ஆசைப்பட்டார். சித்தியான சுருச்சி, நீ அப்பா மடி ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீ என் வயத்தில் பிறக்கல, நீ பகவானை குறித்து தவம் பண்ணி என் வயத்தில் நீ வந்து புத்திரனாக பிறந்து நீ அப்பா மடி ஏறலாம் அப்படின்னு சொன்னார். துருவசுவாமி ரொம்ப வருத்தப்பட்டார். தன் அம்மாட்ட வந்து அழறார். அம்மா சுருச்சி சொல்றா, அம்மா சுனிதி சொல்றா, துருவா உலகத்தில் நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் பகவான் தரான் கேட்கணும். பகவான் நம்மளுக்கு நல்லது தருவார். நாண்யம் ததஹ பத்ம பலாசனோ சனாத் துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க விமிருக்யமானயா. மகாலட்சுமி கையில் தாமிர பூ வச்சிருந்தா பகவானுக்கு பூஜை பண்ணுறா. அதனால நீயும் காட்டுக்கு போய் பகவானை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறா. துருவசுவாமி இதை கேட்டுட்டு அரண்மனையை விட்டு போகிறார். காட்டுக்கு போகிற வழியில் நாரதர் நீ யாருதா புள்ள அப்படின்னு கேட்டார். துருவசுவாமி நான் ராஜா உத்தானபாரனோட மகன் அப்படின்னு சொன்னார். துருவசுவாமி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். நாரதர் துருவசுவாமிகிட்ட எங்கே போகிறன்னு கேட்டார். துருவசுவாமி நரந்தர சொல்கிறார். இதை கேட்டுட்டு நாரதர் மறுவனம்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் யமுனா நதியில் குளிக்க சொல்லி துவாரசாட்சரியான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார். துருவசுவாமி 5 மாதமாக இந்த துவாரசாட்சரி மந்திரத்தை வச்சு தவம் பண்ணுறார். இதை கேட்டுட்டு பகவான் நாராயணன் ரொம்ப சந்தோஷப்படுறார். துருவன் முன்னால் வந்து நிற்கிறார். துருவா துருவா அப்படின்னு கூப்பிடுறார். துருவசுவாமி கண்ணை திறந்து பார்த்தார். இவ்வளோ நாளாக தவம் பண்ண மனசில் இருந்து தவம் பண்ண பகவான் முன்னாடி வந்து நிற்கிறாரே அப்படின்னு நினச்சார். துருவன் பகவானை ஸ்தோத்திரம் வந்தார். யோன்டः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरः स्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणप्रकारेण पुण्यान् नमो भगवते पुरुषाय पुण्यान् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன கண் பார்க்கறதோ, எந்த மூக்கு நுகர்றதோ, எந்த வாய் பேசுறதோ, எந்த மனசு நினைக்கிறதோ, எந்த கை கும்புறதோ, எந்த கால் நமஸ்காரம் வந்ததோ அதுக்கெல்லாம் காரணமான பகவானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கேட்ட பகவான் நாராயணன் தான் கையில் இருந்த சங்கால துருவன் கன்னத்தில் தடவுறார். தான் கழுத்தில் உள்ள முத்து மாலையை கட்டி துருவன் கழுத்தில் போடுறார். பகவான் துருவனை ஆசீர்வாதம் பண்ணார். பகவானுடைய ஆசீர்வாதத்தை வச்சு துருவன் ஒரு பெரிய ராஜாவாக ஆனார்.
இந்த கடையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் பகவானை தான் கேட்கணும். பகவான் நம்மளுக்கு நல்லா தருவார். எல்லோரும் பகவான் நாமாவை ஒரு தடவை சொல்லுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. விதைகள் நல்ல விதைகளாக விதைக்கணும். இதை தான் வேதம் பிரார்த்திக்கிறது. ஸ்ருதம் மே கோபாயா யச்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவா சமேந்திரோ மேதையா ஸ்புருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாயா அப்படின்னு இந்த ஜெகத் கல்யாண் பிரவச்சன பாடசாலையோட இதுவே அடையாளமே அந்த வார்த்தையே ஸ்ருதம்மே கோபாயா தான். அறிவு ரட்சிக்கப்பட வேண்டும். அது அப்படி எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு உலக்கேம்பர் எங்கள் தாத்தா இந்த உற்சவத்தில் ஸ்ரீரங்கத்தில் உலக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்றும் அது பரம்பரையாக எப்படி கைமாறி அந்த பரம்பரையாக வரதோ அது மாதிரி நாலெட்ஜு போயிட்டே இருக்கணும். அந்த நாலெட்ஜை விட்டுவிட்டா அப்புறம் மனுஷன் நீ எப்படி சொல்ல முடியும்? மிருகம் தானே. பகவத் வாட் ஆர் மென் பெட்டர் தென் ஷீப் ஆர் கோட்ஸ் தட் நௌரிஷ் எ பிரெயின் லைஃப் வித்தின் தி பிரெயின். ஆர்த்தன்கிற ராஜா சொல்கிறார், மனிதனை காட்டிலும் ஆட்டை காட்டிலும் மிருகத்தை காட்டிலும் மனிதன் எந்த விதத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அதுவும் முள்ள இருந்தும் முட்டாள்தனமான வாழ்க்கை. பின்ன எதனால் மனிதன் உயர்ந்தவன் அப்படின்னால் பகவானை வழிபடுவதனால. அதனால தான் தமிழில் இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு. இறை தேடுவது ஜீவனுடைய எல்லாரோட சுபாவம். அது இறைவனையும் தேடுவது மனிதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது.